தப்லீக் ஜமாத்து நல்ல விஷயம் தானே சொல்றாங்க, அதை நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, அவர் என்ன கேட்கிறாருன்னா, தப்லீக் ஜமாத் என்று ஒரு அமைப்பு இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள், அவங்களையும் எதிர்க்கிறீர்கள் கேட்கிறாங்க. நல்ல விஷயங்களை நாங்க ஒருபோதும் எதிர்க்கவே மாட்டோம். தப்லீக் ஜமாத் என்ன, முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு நல்ல காரியம் செஞ்சு அதை கூட நம்ம எதிர்க்க செய்வோம், நல்ல காரியத்தை எதிர்க்க மாட்டோம். ஒருத்தர் நல்ல காரியம் செய்யற காரணத்தினால அவர் செய்யற கெட்ட காரியத்தையும் ஆதரிக்கணுங்கிறது ஒரு அறிவுபூர்வமானதா? அவர் நல்ல காரியம் செய்யறார், தர்மம் செய்யறாரு, அதனால அவர் கொலை செஞ்சா விட்டுருன்னு சொல்லுவீங்களா? அவர் கொலை பண்றாரு, ஆனா நிறைய மக்களுக்கு வாரிவார் வழங்கி இருக்கிறாரு. வாரிவார் வழங்கும் போது அதை பாராட்டிக்க, கொலை செய்யும்போது கண்டி, ரெண்டையும் செய்யணுமா இல்லையா? அவர் விட்டுருங்க, அவர் நல்ல நிறைய மக்களுக்கு வாரிவார் வழங்கினாரு, செத்து போனா போயிட்டு போறாங்க, அப்படி சொல்ல முடியுமா? அப்போ ஒரு நல்ல காரியங்கள் சில விஷயங்களை அவர்கள் செய்கிற காரணத்தினால் அவர்கள்ட்ட மார்க்க அடிப்படையில் சில தவறு இருக்குமையானால் அதை நம்ம சுட்டி காட்டுறோம். அவங்கள திட்டுறதுக்கு சுட்டி காட்டுறது இல்ல, அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவங்க நம்ம சகோதரர்கள். இப்ப தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும், இவ்வளவு பேரும் யாரு? நம்மளை திட்டினவங்க தான். இதுல 95 பேர் நம்மளை திட்டினவங்க தான், கல்ல விட்டு எரிஞ்சவங்க தான், கலாட்டை பண்ணவங்க தான். அவங்க திருந்தி வந்திருக்காங்களா இல்லையா? விளங்கிதான் அந்த தௌஹீத் ஜமாத்துல எல்லாரும் இருந்தீங்களா நீங்க எல்லாம்? அப்ப இன்னைக்கு 30 ஆண்டு பிரச்சாரத்தை கேட்டு கேட்டு மக்கள் வர்றாங்கன்னா அந்த மாதிரி அந்த சகோதரன் வரணும் என்பதற்கு சுட்டி காட்ட, திட்டுறதுக்கு சுட்டி காட்டல. தப்லீக் நீங்க போறீங்களே, அதுல இன்னென்ன விஷயங்கள் மார்க்கத்து தப்பா இருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மர்ம வாழ்க்கை வீணா போயிடும், மறுமை நீங்க மறுமை இழந்துருவீங்க என்று சுட்டி காட்டுற கடமை முஸ்லிம் என்கிற முறையில் முஸ்லிம் சகோதரனுக்கு அத்தீனு அந்நசீஹா, தீன் என்று சொன்னாலேயே பிறருடைய நலம் நாடுவது தீன். இந்த மார்க்கத்தில் தொழுவது நோம்பு மாத்திர மார்க்கம் கிடையாதுங்க, மற்றவங்களுடைய நன்மையை நாட வேண்டும். தப்லீக் சகோதரன் என்றால் அவனுக்கு என்ன நல்லது நான் அதை நினைக்க வேண்டும், அவன் கொள்கையில் இருந்து என்ன நாசமா போறான் என்று நான் நினைக்க கூடாது. இந்த அடிப்படையில் தப்லீக்ல உள்ள மார்க்கத்தில் என்னென்ன தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன், நல்லதுகளையும் சொல்லிடுறேன். இந்த தப்லீக்ல யாராவது போனார்களே ஆனால் அவங்கள்ட்ட நல்ல தன்மைகளை சொல்ல, என்ன குறை சொல்றேன்னு நினைச்சிட கூடாது இல்லையா? நல்லது செய்யறாங்க, நானும் ஒத்துக்குறேன். என்ன நல்லது செய்யறாங்க? இன்னைக்கு மார்க்கத்தை கற்ற 7 வருஷம் படித்த உலமாக்கள் கூட மார்க்கத்தை வியாபாரமா தான் செய்யறாங்க. ஒரு பயானு கூப்பிடுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு என்ன செய்வாங்க? பீஸ் கேட்பாங்க. மீளாது விழாண்டு ஒரு விழா கொண்டாடுறீங்க, அதுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு பேச்சாளரை கூப்பிடுறீங்க, அவர் என்ன செய்வாரு? 1000 ரூபாய் கூட 2000 கூட கேட்பாரு. தௌஹீத் ஜமாத்துல அது இல்ல. நான் வந்திருக்கேன்னா எனக்கு பீஸ் எல்லாம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துல எந்த பேச்சாளர் வந்தாலும் அவருக்கு பீஸ் எல்லாம் நாங்க வாங்கக்கூடாது, வாங்கினா ஜமாத்துல வச்சுக்கவே மாட்டோம், நீங்க கொடுக்கவும் மாட்டீங்க, நாங்க வாங்கவும் மாட்டோம். தௌஹீத் ஜமாத்தை விட்டுருங்க. தௌஹீத் ஜமாத் அல்லாத மற்றவங்க எல்லாம் மார்க்க பிரச்சாரம் பண்ணுவதற்கு காசு கேட்கறாங்களா இல்லையா? கேட்கறாங்க. ஆனா தப்லீக்காரங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நல்ல விஷயம் நான் பார்த்து அவங்கள ரசிச்சு நான் பாராட்டுற விஷயமா இதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன எடுக்கலாம்? சொந்த காசை போட்டுக்கிட்டு அவன் பயணத்துக்கு, அவன் பஸ் டிக்கெட் அவன் காசு, சாப்பாட்டுக்குரிய செலவு அவன் செலவு, அவன் தொழிலை போட்டு அவன் வியாபாரத்தை போட்டு அவன் சொந்த காசை போட்டுட்டு ஊர் ஊரா போறான், சம்பாதிக்கிறவன் போகல, ஏதோ மார்க்க வேலை நினைச்சுக்கிட்டு போறான். அப்ப இந்த பொருளாதாரத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறார்கள் இல்லையா? இது அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கொள்ளணும், நல்ல தன்மை. இப்ப நம்ம இந்த மீட்டிங்க்கு வர்றீங்க, உங்க காசை செலவழிச்சு நீங்க வந்தீங்கன்னா அது நல்ல தன்மை தானே? அந்த மாதிரி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தை அறிந்து கொள்வோம், தப்பான மார்க்கத்தை அறிகிறாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்க? செலவு பண்ணுகிறார்கள். இது மார்க்க அறிஞர்கள்ட்ட கூட நீங்க பார்க்க முடியாது, நல்ல விஷயம் செய்யறாங்க. அதே மாதிரி நல்ல பண்பாடுகள், அவங்கள்ட்ட போனீங்கன்னா என்ன செய்வாங்க? இப்ப நாங்கெல்லாம் தப்லீக்ல நான் ஒரு 280 நாள் தொடர்ந்து போயிருக்கிறேன். ஒரு நாள் போல, இன்னைக்கு ஆரம்பிச்சு 7 சில்லாமாங்க, ஒரு சில்லாங்கிற 40 நாள், 280 நாள். இங்க இருந்து ஆரம்பிச்சு ஆந்திரா போய், மத்திய பிரதேசம் போய், உத்தரப்பிரதேசம் போய், டெல்லி மர்கஸ் போய், திருப்பி இந்தியா பூரா சுத்தி விட்டு, இந்தியாவில் பார்க்காத ஊரே இல்ல, தப்லீக்ல போய் தான் பார்த்தது. அப்ப 280 நாள் என்ன செஞ்சிருக்கேன்? 7 சில்லா கண்டினியூவா நான் போயிருக்கிறேன். அங்க நான் போய் பார்த்த வகையில அவங்க அந்த பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், 10 பேர் போவாங்களா, சமையல் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க தான் சமையல்வாங்க, இவன் 100 பேருக்கு வேலை கொடுத்துருப்பான், அவன் சமைக்குவான். ஒரு பணக்காரன் தப்லீக்ல போறவன் அவன் காய்கறி நறுக்குவான், அன்னைக்கு அவன் பொறுப்புண்டு அவன் தட்டு கழுவுவான், அவன் அரிசியை களைஞ்சி அடுப்புல போடுவான், ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சமைக்குவான் முறை வச்சு. அவன் பணக்காரன் காட்ட மாட்டேங்கிறான். அப்ப ஊர்ல ஒரு பெரிய பிரமுகரா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவன் அந்த ஜமாத்துல வரக்கூடிய நேரத்தில் இப்படி எல்லாம் அந்த பண்பாடுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த இபாதத்துகள்ல ரொம்ப பேணுதலாக தஹஜ்ஜத் தொழுவதில் இருந்து தப்பானதை இபாதத்தை செய்யறான், அது ஒரு விஷயம். நல்ல இபாதத்துகளை என்ன செய்யறான்? அந்த துவாக்கள் திக்ர்களை பேணுற விஷயங்கள், அதுல பலவீனமானது நிறைய வச்சிருப்பான், அது வேற விஷயம்.
இப்படி எல்லாம் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறது நம்ம பாராட்டலாம். அதே நேரத்தில் இந்த தப்லீக்குடைய கான்செப்ட் ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது. என்ன இஸ்லாத்துக்கு எதிரானது? இஸ்லாம் என்பது வந்து ஒரு அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம்ங்கிறது 2-3 விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வரல. வெறுமனே தொழுகையை மட்டும் சொல்லி இருந்தா எவனை அடிச்சே இருக்க மாட்டான், ஊரை விட்டு விரட்டியே இருக்க மாட்டான். தொழுவுன்னா தொழுதுட்டு போறான், அவனுக்கு என்ன பிரச்சனை? அதான் பஞ்சாயத்து. அப்ப எல்லா தப்புகளையும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சதுனால தான் அடிச்சான், எல்லா நன்மைகளையும் ஏவுனதுனால தான் அடிச்சான். அப்ப இந்த தப்லீக்காரங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா 6 விஷயம் வச்சுக்கிட்டாங்க. இந்த 6 சொல்லுவாங்க. இந்த 6 தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலை அவர்களுக்கு வந்து விடுகிறது என்று சொன்னால், இஸ்லாம்டா இவ்வளவுதான், தொழுவான், கரெக்டா தொழுதுருவான், களிமா களிமா சொல்லிக்கிறான் ஒண்ணு, அது எல்லாருக்கும் சொல்றதுதான். 2வது தொழுகை, அப்புறம் இல்மு திக்ருமா, இல்மு திக்ருன்னு சும்மா சொல்லிக்கிறான், அது ஒரு நடைமுறையில் வச்சுக்கிற மாட்டான். இக்ராமுல் முஸ்லிம்னு ஒன்று சொல்லுவான், முஸ்லிம்களை கண்ணியமா மரியாதையை நடத்தணும், அதை மட்டும் கரெக்டா கடைப்பிடிப்பான். இஹ்லாஸ் நீயத்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் தஃப்ரீக் அவுகாத்து, நேரத்தை ஒதுக்கணும், தப்லீக்காக வேண்டி என்ன செய்யணும், மார்க்கத்துக்காக வேண்டி நேரத்தை இப்படி 6 திட்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த 6 திட்டத்தை தொழுகை மட்டும் தான் இபாதத்தில் வருது, திக்ருன்னு சிலது சொல்றாங்க. பாக்கி எந்த ஒரு இபாதத்தை பற்றியும் அவங்க பேச மாட்டார்கள். ஜக்காத்தை கணக்கு போட்டு கொடுன்னு சொல்ல மாட்டார்கள். தப்லீக்கில் போய் விட்டு வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவார்கள், அது சொல்ல மாட்டார்கள். வரதட்சணை கல்யாணத்தில் போய் சாப்பிடுவார்கள், அதை புறக்கணிக்க மாட்டார்கள். ஏன்? நன்மை ஏவி தீமையை தடுக்கணும் ஒரு ஆயத்தை வாசிப்பாங்க, ஒரு தீமையும் தடுக்க மாட்டாங்க. சரி, எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப பள்ளிவாசல் இடிச்சு விட்டான்னு வைங்களேன், பாபர் மசூதி இடிச்சு விட்டான், நம்ம அரசாங்கத்தை தட்டி கேட்டு போராட்டம் பண்ணி எங்களுடைய பள்ளிவாசல் கேட்கணும். அதான் செய்ய முடியும். இந்த நாட்டில் நம்ம கவர்மெண்ட் நடத்துறோம், கவர்மெண்ட் நம்ம நடத்தல, அரசாங்கத்தில் போராட்டத்தின் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை வைக்க முடியும். தப்லீக்காரன் என்ன செய்வான்னு கேட்டா, பள்ளிவாசல் இடிச்சிட்டான், அப்ப துவா செய்யுங்க, எல்லாட்ட துவா செய்யறது மார்க்கத்தில் உண்டு. அப்ப எல்லாமே துவா தானா? வேற ஒண்ணும் செய்யவே கூடாது. அப்ப துவா செய்யறதும் செய்யப்பா, துவாவும் செய்ய, துவான வேணாங்கள. இவனை வந்து ஏன் ரோட்ல இறங்கி கேட்கக்கூடிய உருவாக்கல, வீரியமிக்க ஒரு போதையில அப்படி ஒரு மாதிரியான ஒரு நிலையில ஆக்கி விட்டுறீங்களே, அவனை பார்த்தாலும் செய்யும் உலகத்திலேயே வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி நடமா. கஞ்சா அடிச்சவனுக்கு ஒரு வகையான போதை, இவனுக்கு ஒரு டைப்பான ஒரு போதை. என்ன செய்வான்? உலகத்தில் எந்த நடந்தாலும் கண்டுக்கிற மாட்டான், அல்லா பாத்துக்கிறான், அல்லா பாத்துக்குருவான். எந்த அளவுக்கு அல்லா பாத்துக்குறான் ஆகி போச்சுன்னு சொன்னா, இவனுக்கு ஒரே ஒரு கடை தான் இருக்கும், அதை வச்சுதான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறே போடணும். இவனுக்கு இந்த தப்லீக்கு போதை ஊட்டுனாங்கன்னு வைங்க, கடையை பிடிட்டு போயிடுவான். என்னடா பொண்டாட்டி அல்லா பாத்துக்குருவான், எப்படி அல்லா பாத்துக்குறான்? இப்படியா மார்க்கத்தில் இருக்குது? அல்லா பாத்துக்குருவானா எப்படி? அல்லா இப்படி எங்க சொல்லி இருக்கிறானா? இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன? ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தவக்கல் வைக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டகத்தை திறந்து அவுத்து விட்டுட்டு இது எங்கேயும் போகாம அல்லாஹ் காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது. ஒட்டகத்தை பிடிக்கணும், கட்டணும், கட்டிட்டு இந்த கயிறு அறுந்து போகாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் தவக்கல் வைக்கணும். யா அல்லாஹ், நான் செய்ய வேண்டிய கரெக்டா செஞ்சுட்டேன், நீ செய்யற வேலையை நீ பாத்துக்கன்னு சொல்லணும். கடையை பூட்டிட்டு யா அல்லாஹ் திருடு போக கூடாதுன்னு சொல்லணும். திறந்து போட்டுட்டு ராத்திரில 1 மணிக்கு சரக்கெல்லாம் வச்சுவிட்டு நகை கடை திறந்து வச்சுவிட்டு யா அல்லாஹ் நீ நான் காவல்னு சொல்லி போனீங்கன்னா இது அல்லாஹ் கேலி பண்றதா என்னங்க? அல்லாஹ் அப்படியே சொன்னா உனக்கு, நீ செய்யற வேலையை நீ செய்யி. அப்ப அல்லாஹ் பாத்துக்கிறோம் சொல்லி ஒரு சமுதாயத்தை அவங்க குடும்பத்தை எல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்களா மாத்திட்டாங்களா இல்லையா? இப்படி அல்லாஹ் பாத்துக்கிறவான்ங்கிற நம்பிக்கை இஸ்லாத்துல உண்டா? நம்ம மனிதன்கிற முறையில் செய்யற எல்லா வேலையும் நம்ம செய்யணும், அதுக்கு மேலையும் ஒரு சக்தி அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றணும். இப்படித்தான் இஸ்லாம் தவக்கல் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது. அது அல்லாஹ், அதே ஒரு விஷயம் தெரியுமா, அல்லாஹ் பாத்துக்கிறவான் இதுக்கெல்லாம் சொல்லக்கூடியவன் சோத்துக்கு மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறான். நம்ம வெளியூருக்கு போறோமே, யாராவது சோத்து படை எடுத்துக்கிட்டு போறோமா? சமையல் பாத்திரம், ஸ்டவ், கத்தி, கப்படா எல்லாம் கொண்டு போறோமா? தப்லீக்ல போனா மட்டும் என்ன செய்யறான்? சாப்பிடுற சட்டி, ஆனங்காய்ச்சற சட்டி, பரிமாறுற தட்டு, கத்திரிக்காய் நறுக்கிற கத்தி எல்லாமே என்ன செய்வான்? தேங்காய் துருவி அனைத்தையும் ஒரு மூட்டை கட்டி கொண்டு போவான். சோத்துக்கு மட்டும் அல்லாஹ் பாத்துக்கிற மாட்டானோ? அப்ப அல்லாஹ் கடையெல்லாம் பாத்துக்கிறவான்னா நீ செய்யணும், வீசினே வெறும் கைமா போகணும். அப்ப சோத்துக்குள்ள அரிசில இருந்து பருப்புல இருந்து கத்திரிக்காய் அவ்வளவு கொண்டு போற, காசையும் கொண்டு போறேன்னு சொன்னா அப்ப ஏன் அல்லாஹ் பாத்துக்கிற முரண்படுற நீ? பொய். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. வீரியமிக்கவர்களாக களத்தில் நிக்க. இன்னைக்கு இந்தியா உலகத்திலே பெரிய இயக்கம் தப்லீக் தான், அதிகமான மக்களை கொண்டது. அதனால இந்த சமூகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. படிப்பு இல்லாம இருக்கான் மக்கள், என்னடா அது ஒரு அல்லாஹ் பாத்துக்குவான். வேலை வாய்ப்புலாம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, இப்ப வெளிநாட்டுல போறாங்க, அதனால எனக்கு நான் தொழுவ போறேங்கிறான். அட நீ தொழுவ போட,
சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறான், அவனுக்கு என்ன செய்யுது, அதை ஏன்ட்ட சொல்றாங்கிறான். இப்படி இருக்கானா இல்லையா? இப்படி ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களா? அப்ப ஒரு சமுதாயம், ஒரு எந்த ஒரு இயக்கத்தில் நீங்க இருந்தாலும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? ஏழைபாளையில கவனிக்கணும், கஷ்டப்படுறவங்களை உதவி செய்யணும், சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டால் தட்டி கேட்கணும், நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு போராடணும். இந்த மாதிரி தானே ரசூலுல்லாஹ் ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இது மாதிரி ஒரு தன்மையை அந்த ஜமாத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்களா? எந்த அளவுக்குன்னா, இப்ப நம்ம அந்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த உளவுத்துறையில அங்கங்க நிப்பாங்க, உளவுத்துறையில வீடியோவும் எடுப்பாங்க, நோட்ஸும் எடுப்பாங்க, மத்திய அரசு வந்து எடுப்பாங்க, மாநில அரசாங்கம் எடுக்கும், ஒவ்வொரு பேச்சையும் எழுதி செய்வாங்க. லால்பேட்டில் இந்த கூட்டத்தில் இன்னார் பேசுவோம், என்னது சொன்னார்னு எழுதி செய்வாங்க. இப்ப நான் பேசி மெட்ராஸுக்கு போறதுக்கு நான் பேசின விஷயம் அங்க போய் சேர்ந்துடும். நான் இப்ப ஏதாவது பேசினேன்னு சொன்னா, நான் பேசின விஷயம் பேப்பருக்காரனுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க போயிடும், உளவுத்துறைக்கு போய் கவர்மெண்ட் டெல்லிக்கும் போயிடும், மெட்ராஸுக்கும் போயிடும். அந்த மாதிரி வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க, எல்லா கட்சிக்கும் வந்து எடுப்பாங்க, எல்லா இயக்கங்களுக்கு எடுப்பாங்க, எல்லா கூட்டங்களுக்கு எடுப்பாங்க. இந்த தப்லீக் கூட்டத்துக்கு பாருங்க, அதுக்கு அனுப்ப மாட்டாங்க. தப்லீக் ஜித்திமான் போடுவான் பாருங்களேன், அதுக்கு என்னது அரசாங்க ரிப்போர்ட்னா, இவங்களுக்கு ரிப்போர்ட் வேணாம். ஏன் வேணாம்? இவங்க வந்து வானத்துக்கு மேல உள்ளதை பேசுவாங்க, இல்லாட்டி பூமிக்கு கீழே உள்ளதை பேசுவாங்க, இங்க உள்ளதை பேச மாட்டாங்க. நமக்கு அரசாங்கத்துக்கு பஞ்சாயத்து இல்ல, இந்த நாட்டில் அது நடக்குது இது நடக்குது, வரதட்சணை ஒழிக்கணும், வட்டியை ஒழிக்கணும், எங்களுக்கு கடன் கொடு, எங்களுக்கு படிப்பு கொடு, வேலை கொடு, எங்களுக்கு இடஒதுக்கீடு, இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு தீர்மானம் என்ன பேசுவாங்க, சொர்க்கத்தை அது பேச வேண்டியதுதான். மூணையும் பேசு, நீ பூமிக்கு கீழே உள்ளதையும் பேசு, மேல பூமியிலையும் பேசு, மேலையும் பேசு, கீழே இருந்து இந்த ஸ்டெப்பை தாண்டி அங்க போயிருவாங்க. அப்ப இங்க அரசாங்கம் அவனுக்கு உளவுத்துறை தேவை, இது அவனுக்கு என்னதுக்கு, இது சொர்க்கம் நரகத்தை எழுதி என்ன செய்ய போறான், உளவுத்துறை எழுதி மத்திய அரசாங்க அனுப்பினா அவனுக்கு என்னதுக்கு உதவ போகுது? கபருடைய அதாப பத்தி பேசினாங்கன்னா என்னத்தை எழுதும், அவனுக்கு புரியவா செய்யுமா அவனுக்கு? அதனால இந்த தப்லீக் ஜமாத் ஏதாவது கூட்டம் போட்டாங்கன்னு சொன்னா, உளவுத்துறை போவாதீங்க, அவங்க ஒண்ணு நமக்கு வேற உலகத்தை பத்தி பேசுறாங்க, இந்த உலகத்துல அவங்க இல்ல. இப்படி ஒரு சமுதாயமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அனைத்து விஷயத்தையும் பேசினாங்க, இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இது ஒரு தப்பு இருக்குது. அது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, டேஞ்சரான ஒரு விஷயம், அவங்க வந்து தொழுகைக்காக அழைக்கிறாங்க. தொழுகைக்கு அழைக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்துல வந்து நம்ம மார்க்கத்தை மற்றவங்களுக்கு சொல்றோம் இல்லையா, மார்க்கத்தை சொல்றதா இருந்தா உண்மையின் மூலமாகத்தான் சொல்லணும். என்ன உண்மையோ அதை சொல்லி நம்ம இழுக்கணும். இப்ப வந்து கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க்கத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி குருடன் பார்க்கறான், செவிடன் கேட்கறான் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. குருடனும் பார்க்க மாட்டான், செவிடனும் கேட்கவும் மாட்டான், இவங்களே ஒருத்தனை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு செவிட குருடன் மாதிரி இப்படி ஆடிட்டு ஒருத்தன் வருவான், அவனை வந்து மேடையில் கொண்டாந்து காட்டுவாங்க, இப்படி கையை ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி கீழே விழுவான், மர தூக்குனா எனக்கு நல்லா தெரியுதுமா. இவன் தான் கோயம்புத்தூர்லயும் இருப்பான், இவன் தான் மதுரையில நிற்பான். கோயம்புத்தூர்ல குருடான் வந்தானே, அவன் தான் மதுரையிலையும் குருடான வருவான். அப்ப அதுல இது நடிப்புன்னு விளங்குதா இல்லையா, செட்டிங் இது. இது அவனுக்கு காசை கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. இவங்க குருடன் பாக்குறான்னு சொன்னா போய் ஆஸ்பத்திரி நடத்துறாங்க. அதிகமான ஆஸ்பத்திரி நடத்துறது யாரு, இவங்க தான். அப்ப இது ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்கினது உண்டானால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவானேன். பொய் சொல்றதுனால வந்து மதத்தை வளர்க்கலாம்னா பொய் சொல்லிட்டு போ, பொய்ய சொல்லி ஆள் புடின்னு இருக்குது மதத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்க, பொய்ய சொல்லி மார்க்கத்துக்கு ஆள் பிடிப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஷியாக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறான், அவனு மார்க்கத்துக்காக பொய் சொல்லலான்னு ஒரு கொள்கையில உள்ளவன், பொய் சொல்லி ஆள் பிடிப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா தப்லீக்குடைய கொள்கை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தப்லீக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி பச்சையா பொய் சொல்லுவாங்க. எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு கேட்டா, இப்ப லால்பேட்டையில அந்த நான் 250 நாள் இருந்தால் தானே, நான் 250 நாள் கூடவே போனால் தானே, நானே கண்ட பொய்யை தான் சொல்றேன். இப்ப லால்பேட்டையில ஜமாத்தை வந்திருக்கோம்னு வைங்களேன், லால்பேட்டையில இருந்து நாங்க வந்து சிதம்பரத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு லால்பேட்டை, நாளைக்கு இங்க சிதம்பரம். சிதம்பரத்துக்கு போன உடனே லால்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்ததாக பயான்ல சொல்லுவாங்க. லால்பேட்டை நடந்தே இருக்காது. என்ன செய்வாங்க, லால்பேட்டைக்கு போனோமா, லால்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம், பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்பொழுது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான், நிப்பாட்ட சொன்னோம், நிப்பாட்டல, நாங்க ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல தக்பீர் கட்டி விட்டோம், அவன் ஸ்டார்ட் பண்றான் 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 பண்றான், வண்டி நவரல, சுப்ஹானல்லாஹ் பார்த்தீர்கள் அப்படிம்பாங்க. நம்ம அதுல நான் அதான் ஓடி வந்து தப்லீக விட்டு, நம்மளும் தான் லால்பேட்டையில் இருந்தோம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே கேட்டா, அப்பதான் ஆளுக்கு வருவாங்க, அப்பதான் ஆட்கள் இருக்கணும். இது இஸ்லாத்துல உள்ளதா, இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளது. இஸ்லாத்துல என்ன இருக்குதோ அதை சொல்லு, பொய்ய சொல்லி இதுக்கு ஆள் பிடிக்கிற. விமானத்தை அப்பதான் சொல்லுவாங்க, ரயில் நின்று விட்டது, விமானம் நின்று விட்டது, விமானத்தை எடுக்க முடியல, நாங்க ஏர்போர்ட்ல தக்பீர் கட்டிட்டோம்லாம். இந்த மாதிரி எல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்லி அவனை ஒரு பில்டப் கொடுத்து என்ன செய்வாங்க, ஆள் பிடிப்பாங்க. இது நாங்களே கண்கூடாக என்ன செஞ்சோம், கண்டோம்.
அப்ப இந்த மாதிரி பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்குறாங்க. அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா அந்த கூட்டிட்டு வந்து தப்லீக் தாலீம் தொகுப்புன்னு புஸ்தகம் படிப்பாங்க. அவ்வளவும் பொய். தாலீம் தொகுப்புன்னு புஸ்தகம் படிக்கிறாங்களே அவ்வளவும் கட்டுக்கதை, அவ்வளவும் பொய், அவ்வளவு சிற்களை கொண்டே தள்ளக்கூடியது. இந்த மாதிரியான செய்திகளை கபூர்ல ஒரு ஆளை வேதனை செய்யறத ஒருத்தர் பார்த்தாரு, இப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. கபூர்ல நடக்கிற பார்க்க இயலாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு பார்க்கவே இயலாது, யாரும் பார்க்க இயலாது. இவன் என்ன செய்யறான், ஒரு பெரியார் எட்டி பார்த்தார், கபூர்ல வேதனை தேவல் பாம்பெல்லாம் கொட்டி கொண்டிருப்பதை பார்த்தாருன்னு எழுதி வச்சிருப்பாங்க. இது எப்படா தெரியும், கபருக்குள்ள உள்ளது தெரியாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் தெரியுதுன்னு இருப்பான். அதே மாதிரி ஒரு அவுலியாவை தூக்கிட்டு போனாங்களாம், ஒரு மனிதர் இறந்து போயிட்டானாம். இறந்து போனோன்னா சந்தாக்கு தூக்கிட்டு போறாங்களாம். அப்ப மக்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், பாவம் நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரு. உடனே சந்தாக்குல இருந்தார்கள், அவர் எந்திரிச்சு உட்கார்ந்தாராம். உட்கார்ந்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு நல்லடியார்கள் சாக மாட்டார்கள் மரப்படுத்துக்கிட்டாராம். என்னங்கடா கதை, என்ன மொத்தா போயிட்டான்னு தெரியுது. அப்ப நல்லடியார் சாவமா என்ன சொல்ல வர்றான், கபருக்கு போன்னு சொல்றான், தொழுவிக்கு வான்னு கூப்பிட்டு இந்த கதையின் மூலமா எங்க போ, நல்லடியார் சாவ மாட்டார் அங்க போய் கும்பிடுங்கிறான். இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை வந்து இந்த தப்லீக் தாலீம் தொகுப்புன்னு புஸ்தகம் இருக்க, அதுல 175% குர்ஆனுக்கு மாத்தம், குர்ஆனுக்கு எதிரா இருக்குது. லைலத்துல் கத்ர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். லைலத்துல் கத்ர் ரமலான்ல ஒரு இரவு இருக்கிறது, அது ரமலான்ல தான் இருக்குது என்று குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன், ரமலானில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. அப்ப ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. இவன் என்ன எழுதியிருக்கான், சில பெரியார்கள் ஷாபான் மாசத்துல லைலத்துல் கத்ரை பார்த்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரமலான்ல தான் இருக்குங்கிறான். சில பெரியார் வந்து ஷாபான்ல பார்த்தா பெரியார் அவன் செய்தானா, அல்லாஹ் எந்த மாசத்துல இருக்கிறான் அந்த மாசத்துல பார்க்க முடியும். லைலத்துல் கத்ரை எங்க பார்த்தாங்களாம், ஷாபான்ல பார்த்தாங்களாம். இன்னொரு பெரியார் 12 மாசத்துல லைலத்துல் கத்ரை பார்த்தாராம். என்ன யாரை மாத்திர, அல்லாஹ்வை பத்தி ஏதாவது பயம் இருக்குதா, குர்ஆன்ல இருக்கிறத அறிஞ்சு அப்படி எழுதி வச்சிருப்பியா? அப்ப இந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா தப்லீக் தாலீம் தொகுப்பு ஒரு ஆய்வு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதுல என்னென்ன கட்டுக்கதைன்னு சின்ன சாம்பிள் போட்டிருக்கிறோம், அதை படிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை போய் கேட்கறதுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போறாங்க, தொழுகைக்கு அழைக்கிறோங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை கட்டுக்கதையை மனசுல திணிச்சு குர்ஆன்ல இருந்து அப்புறப்படுத்துறது. நாங்க தப்லீக்ல இருக்கும்போது கேட்போம், அந்த மக்களை கூட்டிட்டு வர்றவங்க குர்ஆன் தமிழாக்கத்தை படிச்சா என்ன, சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் தமிழாக்கமா படிக்கிறதா, அப்ப குர்ஆனை படிக்க கூடாதுங்கறாங்க. தப்லீக் ஜமாத்துல போய் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிங்க, புகாரியுடைய தமிழாக்கத்தை படிங்கன்னா நீங்க பயங்கரமான தப்லீக் கட்டுப்பாட்டை மீறின ஒரு எதிரி மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அந்த ஜக்கரியா மௌலானாண்டு ஒரு ஆள் எழுதியிருக்கார பொய் புழுகு, அந்த புழுகத்தான் வாசிக்கணும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அது போக ஒரு மனிதனை கடவுள் இடத்துல ஒசத்தி ஹசரத் ஜியா பட்டம், ஹசரத் ஜின் ஒரு ஆளை வச்சு ஹசரத் ஜின் வைத்துக் கொண்டு அவரை கடவுள் நிலையில் கொண்டு வைத்திருப்பார்கள். நாங்கள் மர்கஸ்ல போய் டெல்லி நிஜாமுதீன், ஹசரத் நிஜாமுதீன்ங்கிறது தலைமை மர்கஸ், அங்க நாங்கள் 15 நாள் தங்கி இருந்தோம் தப்லீக்ல போயிருக்கும் பொழுது. அப்ப மர்கஸ்ல தங்கி இருக்கும் போது வெளி நம்ம மெட்ராஸ்ல இருந்து வர்ற ஜமாத்துக்கு அங்க மரியாதை, தூரத்துல இருந்து வர்றோம்ல 2000 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வர்றோம் இல்லையா, அதனால தமிழ்நாட்டு ஆட்களை மதராசிப்பாங்க, மதராசி லோக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட். ஹசரஜியை பார்க்க போறோம், போனா என்ன செய்யணும், ஒரு மனிதனை பார்க்க போனா எல்லாரையும் உட்கார வச்சு உட்கார்ந்து தம்பி அப்படி பேசணுமா இல்லையா, அவர் மட்டும் குஷன்ல உட்கார்ந்துருப்பாரு, நம்மளாம் அப்படி நிக்கத்தான் வேணும், யாருக்கு உட்கார சீட்டு கிடையாது. இது அந்த ராஜாக்கள் முன்னாடி அந்த அடிமைகள்லாம் நிப்பாங்களே, இப்படி இஸ்லாம்ல இருக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருந்தாங்களா? ஒரு சபையில உட்கார்ந்தாங்கன்னா ரசூல்லா யாருன்னே தெரியாது. ஒரு சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்க, வெளியூர் ஆள் வந்தாருன்னு சொன்னா ஐயுக்கும் முகமது, யாரு முகமதுனா யாரு, முகமதுங்கிறாங்களா உங்கள யாருன்னு கேட்பாரு. ஏன், மக்கள் மாதிரி Dress, மக்கள் மாதிரி கோலம், மக்களோட மக்களா கலந்திருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிரீடமோ ஒரு தனி Dressோ தனியான ஒரு தலப்பாகையோ தனி ஒரு அடையாளமோ ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல. இங்க போனா நாங்கெல்லாம் நிக்கணும், கை கட்டி தான் நிக்கணும். அப்ப நின்றோம் சரின்னு நினைச்சுக்கிட்டு அவர் முன்னாடி ஒரு சில அறிவுரை சொல்வாரு, அவர் மட்டும் உட்கார்ந்துருப்பா, நாங்கெல்லாம் நிற்போம், ஆகா ஒரு டேஞ்சரா இருக்கு. அந்த மர்கஸ்ல நாங்க பார்த்தோம், இக்காமத் சொல்லிடுவாங்க தொழுகைக்கு, இக்காமத் சொன்னோன்னு என்ன செய்யணும், மார்க்கத்துல முந்தி வந்தவங்க முன்னாடி நிக்கணும், பிந்தி வந்தவங்க பின்னாடி நிக்கணும். காமத் சொன்னோன்னு இவர் இறங்குவாரு, ஹசரஜ் கத்திட்டு தள்ளுவாங்க, அம்புட்டு பேரும் தள்ளி விட்டு முதல் சப்புல விடுவாங்க. நீ முதல் சப்புக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா நீ முதல்ல வரணுமா இல்லையா? இஸ்லாத்தில் இப்படி உண்டா, ஒரு ஆள் வந்து முக்கியமான ஆள் என்பதற்காக லேட்டா வந்தாலும் முன்னாடி கொண்டு விடலாமா? முதல் வரிசையில் நிக்க ஆசைப்பட்டா எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் வந்து நிக்கணும். இவரு காம சொல்ல முடிஞ்சு ஒருத்தமை முதல் வருஷத்துக்கு ஆசையா போய் சவாபடைகிறக்கா நிப்பான்னு சொன்னா அவனை பிடிச்சி பின்னாடி தூட்டி வர கொண்டு நிப்பாட்டுற என்ன முறை இது? இஜ்திமா நடத்துவாங்க, ஹசரஜி துவாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவர் என்ன துவா, அல்லாவா?
அவர் துவா ஏத்துக்கப்படும். துவா ஒரு மனுஷனுடைய துவாவை கொண்டு கூப்பிடலாமா? ஹசரத்னா ஒரு மனிதன், நீனா அதுக்கு தலைவன் ஆக்கியிருக்கிற. அவர் அவரை விட நல்லவன் மக்கள்ல இருப்பான். அவர் துவாவை ஏத்துக்குவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கிறது? அப்ப ஹசரத் துவாவுக்கு வாங்கன்னு சொல்லி பில்டப் கொடுத்து இஜ்திமாவுக்கு பயானுக்கு போவாதவன்லாம் எதுக்கு போவான்? துவாவுக்கு போவான். 4 மணிக்கு துவாவுக்கு வாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் அல்லாட்ட கேட்டா அவ்வளவுதான், கொடுத்த தீர்வான் அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி இந்த அவுலியா பட்டம் கட்டுறதுலாம் தப்லீக்ல டேஞ்சரா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சில தவறுகளை காட்டி இதெல்லாம் வேணாம் நமக்கு. நீங்க தொழுகைக்கு அழைக்கிறீங்களா, நல்ல காரியம், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். அடக்கம் பணிவு வேணுமா, வாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட நாங்க கத்துக்கிறோம் நல்ல விஷயங்களை அப்படிங்கிற மாதிரி தப்லீக்காரங்க வந்தா அது அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது.